வணக்கம். நிஃப்டி இன்றைக்கி தொடக்கத்தில் ஒரு சின்னதாக நெகட்டிவ் டு ஃப்ளாட் ஓப்பனிங் கொடுத்தா கூட அதுக்கப்புறமா மெதுவாக ரெக்கவர் ஆகிடுச்சு. ஸோ நேற்றுக்கு பார்த்தது மாதிரியே 25,600 to 650 லெவலில் ஸ்ட்ராங்காக சப்போர்ட்டாக ஹோல்ட் பண்ணுது. 2 நாளாக இருந்த தொடர் ஃபால் அரெஸ்ட் ஆகி இந்த இடத்துல சின்னதாக சப்போர்ட் எடுத்துருக்கு. ஒரு சின்ன பவுன்ஸ் பேக் பார்க்க முடியுது. பாட்டமில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிஃப்டி இந்த சேனலில் சப்போர்ட் எடுத்து இதை பிரேக் பண்ணாமல் தொடர்ந்து மேலே ட்ராவல் ஆகிருக்கு. மேலே பிரேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு. 25,770 to 78 இன்றைக்கி ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணியிருக்கு. ஒவ்வொரு தடவை அந்த லெவலுக்கு போகும்போதும் பவுன்ஸ் பேக் ஆகி மறுபடியும் கீழே வந்திருக்கு. ரெண்டாவது தடவை அந்த லெவலில் லைட்டாக பிரேக் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகி உள்ளே வந்திருக்கு. க்ளோசிங்கும் கிட்டத்தட்ட அதே லெவல்லே கொடுத்துருக்கு. 15 மினிட் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் சேனல் பேட்டர்னில் ஃபார்ம் ஆகிருக்கு. இது மூணாவது தடவையாக அதே ஜோனுக்கிட்ட மறுபடியும் சப்போர்ட் எடுக்கிறத ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறத பார்க்க முடியுது, ரிஜெக்ட் ஆகிறத பார்க்க முடியுது. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இந்த ஜோனில் ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துருந்துச்சு. மறுபடியும் அந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணி ரிஜெக்ட் ஆகி கீழே வந்திருக்கு. இப்போ மூணாவது தடவையாக இன்றைக்கி அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ண ட்ரை பண்ணி பிரேக் பண்ண முடியாமல் மறுபடியும் உள்ள அந்த ட்ரெண்ட் லைன் பக்கத்துலேயே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நாளைக்கு மார்க்கெட் இன்றைக்கி இந்த 26,600 650 ஸ்ட்ராங்காக சப்போர்ட் எடுத்து பவுன்ஸ் பேக் ஆனதுனால நாளைக்கு இந்த 25,700 780 ஜோனை பிரேக் பண்ணி மேலே ஓப்பன் ஆகும் பட்சத்தில் தொடர்ந்து அப் ட்ரெண்ட் எதிர்பார்க்கலாம். இந்த அப் ட்ரெண்ட் நாளைக்கு 25,080க்கு மேலே ஓப்பன் ஆகிடுச்சுன்னா முதல் ரெசிஸ்டன்ஸாக 25,800 800 அதுக்கப்புறமா 830 செயல்படும். அதுக்கப்புறமா 870க்கு போகலாம். 870 அதுக்கப்புறமா 25,925 வரைக்கும் நாளைக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னையோட பவுன்ஸ் பேக் தொடர்ந்து கண்டினியூ ஆகும் பட்சத்தில் சீக்கிரமாக நிஃப்டி 26,000 டச் பண்ணுறதுக்கு 26,000 டச் பண்ணுறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகிடுச்சுன்னா இந்த 26,000 டச் பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது அப்கமிங் செஷன்ஸில். சப்போஸ் ஒருவேளை மறுபடியும் இதே ட்ரெண்ட் லைனில் ரிஜெக்ட் ஆகி மார்க்கெட் கீழே வரும் பட்சத்தில் அதே 26,050 26,600 25,600 25,650 மறுபடியும் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ண போகுது. ஸோ மார்க்கெட் கீழே வரும் பட்சத்தில் முதல் சப்போர்ட்டாக 25,700 715 அதுக்கு கீழே 25,660 செயல்படும். அது 25,620 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 25,620 பிரேக் பண்ணாமல் இதிலே சப்போர்ட் எடுக்கும் பட்சத்தில் மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகலாம். அதுக்கப்புறமா பெரிய ஃபால் இந்த 25,620 பிரேக் பண்ணால் மட்டும்தான் நான் அதுக்கு அடுத்த பெரிய ஃபால் எதிர்பார்க்குறேன். அது மேபி 25 வரைக்கும் போகிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ நாளைக்கு மேக்ஸிமம் பாசிட்டிவான ஓப்பனிங் தான் எதிர்பார்க்குறோம். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகும் பட்சத்தில் 25,925 வரைக்கும் போகிறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது.